ஜாக்க வந்து நெறைய பேரு டாட்டரா நெனச்சாங்க. நெனச்சே விளையாடுனாங்க. ஸோ அந்த மாதிரி ஒருத்தர் ஹி குடன்ட் டாக். ஸோ அவரு என்ன பண்ணாருன்னா, எனக்கு ஒரு டெக்ஸ்ட் அனுப்பிச்சாரு. ஸோ கைஸ் இஃப் யூ டோன்ட் மைண்ட் இந்த ஷார்ட் டெக்ஸ்ட்ட நான் ரீட் பண்றேன் இப்போ. ஸோ ஹியர் இஸ் வாட் ஹி சேஸ். he says, would you he's told me, I have a special request. Please kindly share this message to Jack அப்படின்ட்டு. So he says, my dear darling Jack, I'm writing to you as a proud father figure and your secret admirer. Your authenticity and courage in BB2 have stolen our hearts. As someone bound by profession and constraints, I cannot speak on social media. My goal is to support and add value in your life. Despite being based abroad for 24 years, your happiness and success are my top priority. Keep shining and know that I'll be there to support you every step of the way. Live life to the fullest, Jack. The world is yours. With love and admiration, in quotes, dad அப்படின்னு போட்டிருக்காரு. ஸோ இந்த மாதிரி தான் ஜாக்குக்கு நிறைய people adopted her as her daughter. So, and Thank you so much. his What's his name name? is S. Raju. Oh, thank you. Yes, Raju. Thank you so much. Thank you, Najamavi Rumba. I mean, seriously, your words are very, you know, it made me really happy. Thank you so much. Thank you so Thanks. much. Okay, da. We'll keep going. Okay, next up is Bhumati. Bhumati is calling from Norway. Bhumati, பேசுங்க Bhumati. ஹாய்மா. Hello. ஹாய் ஜாக், எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க நல்லா நல்லா இருக்கீங்களா? இருக்கேன், சூப்பரா இருக்கேன். அம்மா நல்லா இருக்காங்களா? ரொம்ப நல்லா ஓ இருக்காங்க. தேங்க்யூம்மா. உங்கள்கிட்ட ரொம்ப எனக்கு ரொம்ப இதா இருக்கு. நான் நேத்து தான் வந்து ஜாயின் பண்ணேன். அஞ்சலி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூம்மா. ஸோ நேத்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்கள. ஃபர்ஸ்ட் டே அந்த டேல வந்து ஸ்டார்ட் பண்ணீங்க பார்த்தீங்களா? அந்த பெட்டு ஏன் எடுத்தீங்க? எனக்கு வேண்டாம், நான் வரலைன்னு சொல்லிட்டு அப்பலேருந்து பிடிக்கும். ஸோ அதான் டே Thank ஒன்லேருந்து you. உங்கள பார்த்தேன். அது எப்படி நீங்க உங்களுடைய கேம் எப்படி டே பை டே உங்கள எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அப்புறம் உங்களோட சூப்பரா இருந்தது. முத்துவும் உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுக்காக தான் நான் பேபிய பார்த்துட்டு இருந்தேன். ஸோ லாஸ்ட்ல வந்து நீங்க அந்த கேம் அந்த பெட்டி எடுக்கிறதுக்காக வேண்டி பவித்ரா கிட்ட நீங்க அப்பயே போயிட்டுருக்கலாம். பவித்ரா போகாம நீங்க போயிருந்தீங்கன்னா எடுத்துட்டு வந்திருக்கலாம். அந்த டைம் நீங்க போகலையா? ஸோ லாஸ்ட் உங்கள அனுப்புனபோது ரொம்ப கஷ்டமா இருந்ததும்மா. என்ன சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல. நெறைய அழுதுருக்கேன் நானா. ஐயய்யோ! நீங்க வந்து அந்த உள்ள வந்துட்டு எல்லார்கிட்டயும் கேட்டீங்க பார்த்தீங்களா? நான் கரெக்ட்டா வந்துட்டேனா? மஞ்சு பக்கத்திலேயே இருந்துகிட்டு, உங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் அவங்க சப்போர்ட் நெறைய பண்ணிட்டு இருந்தாங்க. பட் எல்லாருமே சொன்னாலும் உங்களுடைய இது நீங்க கேட்டுட்டே இருந்தீங்க. லாஸ்ட் மூமெண்ட்ல அப்புறம் அங்க சோஃபா லிவிங் ஏரியால கூப்பிட்டு வச்சு உங்களுக்கு சொன்னாங்க. ஸோ ரொம்ப இதா இருந்தது. ஐய்யய்யோ! ஸோ அந்த மூமெண்ட் மறக்கவே முடியாது. எத்தன சீசன் வந்தாலும் அது மறக்கவே முடியாது. ஒரு கண்டஸ்டன்ட் உங்களுக்கு அனுப்பினது. ஸோ என்ன சொல்றது? இந்த பெட்டி டாஸ்க் வந்து எல்லா சீசன்லயும் வேற மாதிரி இருந்தது. ஆனா இந்த சீசன்ல அது ஒரு டாஸ்க்கா ம். வச்சு இந்த மாதிரி உங்கள அனுப்புனது, அதுவும் 14, 15 வீக்கு மக்களால காப்பாற்றப்பட்டவங்கள வந்து அந்த மாரி அனுப்புனது ரொம்ப ஒரு மாதிரி அன்ஃபேர்ன்னு அன்ஃபேரா இருந்தது. அது எண்ட் ஆஃப் டே அது ஒரு கேமு. அதுல பிக் பாஸ் அது ஒரு டிஆர்பி ஏத்துறதுக்காக இந்த மாரி ஒரு ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட் அனுப்புனதுக்காக அனுப்புறாங்களே அப்படின்றது ரொம்ப கவலையா இருந்தது. ஸோ என்ன சொல்றது? அதான் அழுகைன்னா அழுகை, அவ்ளோ அழுகை. ஸோ நன்றிம்மா உங்களோட பேசுனதுக்கு. ஸோ ஜாக் நன்றி. ரொம்ப ரொம்ப காட் நன்றிம்மா. பிளஸ் யூ. Thank உங்களுடைய you. நெறைய அச்சீவ்மெண்ட், உங்களுடைய நெறைய நீங்க என்ன நெனைக்கிறீங்க, அதெல்லாம் உங்களுக்கு நெறைய உங்களுக்கு லைஃப்ல வரணும். சந்தோஷமா நீங்க இருக்கணும். ஏன்னா நெறைய உங்களுக்கு என்ன ஒண்ணுன்னா, அப்பா இல்ல அப்படியே அப்பான்ற ஒரு இது அதையெல்லாம் விட்டு நினைக்காதீங்க. அம்மா தானே ஃபுல்லு. அம்மா, அப்பா 2 பேருமே சமம். என்ன சொல்லுங்க பாப்போம்?
அது உங்களுக்கு இவ்வளவு அம்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அம்மா வந்து உங்களுக்கு அந்த ஃபேமிலி ரவுண்ட்ல வந்து நீங்க அம்மா எப்ப வருவாங்க, எல்லாருடைய ஃபேமிலியும் வந்துட்டு உங்க அம்மா நீங்க வரலைன்னா அத ரொம்ப சோ அ எமோஷனலா அத அழுகையா ஓடி ஓடி பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப இதா இருந்தது. உங்கள பார்க்கும்போது ரொம்ப என்ன சொல்றது, அம்மான்றவங்க அம்மா தானே. அதுவும் லாஸ்ட்டா உங்களுக்கு ரொம்ப ம். வரலன்னு சொல்லிட்டு நீங்க பார்த்துட்டு இருக்கும்போது ரொம்ப இதா இருந்தது ஜாக். ஸோ நன்றி. அதே மாரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் அந்த ஆனா யாரு கோவா கேங்ல இருக்கிற வரைக்கும் நீங்க ஒரு மாதிரி இல்ல. அந்த சோஃபா கேங்ல போனீங்கல்ல, அப்பதான் உங்கள ரொம்ப அ அங்க போய் ஒரு மாதிரி அங்க வேற இதாயிட்டீங்க. ஸோ 2 பக்கத்துல இருந்த விட நீங்க ரயான் அண்ட் அக்கா தம்பியோடைய இது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாரி அந்த முத்துவும், அந்த தீபக் இந்த சீசன்ல அந்த அக்கா தம்பி உறவுன்றது அது ரொம்ப அழகான நட்பா இருந்தது. 2 பேர் 2 சைடு தேங்க்யூ, பார்த்தீங்கன்னா. தேங்க்யூ. ஸோ ஜாக் நன்றிம்மா. லவ் யூ. நன்றி, நன்றி. அ லவ் நான் யூ. நீங்க வாங்க நார்வேக்கு வாங்க. வர்றீங்களா? கண்டிப்பா, கண்டிப்பா வரேன். வாங்க. நீங்க சொல்லுவீங்களே வாங்க எல்லாம் பார்த்துக்கலாம்னு சொல்லி அது ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது மோட்டிவேஷன் அந்த மாரி உங்களுக்கு ஒரு என்ன எவ்வளோ இது இருந்தாலும் அந்த உங்க ஃப்ரெண்ட்ஷிப்ல ஏதாவது ஒரு இது இருந்தாலும் நீங்க நெறைய சப்போர்ட் பண்ணுவீங்க. ஆனா உங்களுக்கு ட்ரூவா எல்லாரும் அந்த மாரி நீங்க நெனைக்கிற மாதிரி சில டைம்ல இருக்கல. நீங்க நெறைய எல்லா டைம்லயும் பண்ணியிருக்கீங்க. பட் அதான். ஸோ என்ன செய்றது? ஸோ நன்றி. உங்கள்கிட்ட பேச குடுத்த இந்த எனக்கு வாய்ப்பு குடுத்த அந்த மைக்க குடுத்த எல்லாருக்கும் லவ் யூ ஆல். நன்றிம்மா. தேங்க் யூ. தேங்க்யூ, ஓகே. தேங்க்யூ. தேங்க்யூம்மா. ஸோ நன்றிம்மா. தேங்க்யூ, நன்றி, தேங்க்யூ. நன்றி. யா. Ragini, just stay அடுத்து there. I will add you back again. நான் தான் பாப் பேசுறேன். ஹாய் ஜேக். நரேஷ் அடுத்து அடுத்து பேசுறப்போ அடுத்து நீங்க பேசுங்க. கைஸ் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டா முடிச்சிருங்க ப்ளீஸ். இன்னும் நிறைய பேர் ரெக்வஸ்ட் இருக்கு. என்ன வேற அடிக்கடி கீழே தள்ளி விட்டுருது. நிறைய பக்கு வேற இருக்கு. அதனால கொஞ்சம் சீக்கிரம் பேசிட்டீங்கன்னா பெட்டர். Okay. இவர் ஃபேஸ் இருக்கா உன்ட்ட? காட்டு. Jack, out pandatinga. Okay. அதுல வீடியோ இருக்குமே. Okay guys. அப்புறம் நரேஷ், ஹாய் நரேஷ். ஜாக், நரேஷ் வந்து உங்களோட ஒரு குட்டியோண்டு இருக்கிற ஐஜியோட ஹெட். அவங்க ஒரு குட்டி பேண்ட் அங்க சேர்த்துட்டு உங்களுக்காக she used to be posting and வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. she's very ரொம்ப எமோஷனலான ஒரு ஸ்வீட் ஹார்ட் கேர்ள். ஸோ நரேஷ் கூட சேர்ந்து ஒரு ஃபியூ அதர்ஸ் ஐஜி மெம்பர்ஸ் இங்க இருக்காங்க உங்களோட பேசுறதுக்கு. நரேஷ் பேசுங்கடா. ஹாய் ஜாக். நான் ஹாய். இன்ஸ்டாகிராம் ஃபேண்டம். ஸோ நான் தான் ஃபர்ஸ்ட் வந்து பேசுறேன். தேங்க்யூ. போன டைம் நாங்க வந்து ட்ரை பண்ணோம். ஃபர்ஸ்ட் அவங்க நிறைய பேர் இருந்ததால ஸ்பீக்கர் கிடைக்கல. ஸோ அதனால இந்த டைம் அஞ்சலி சிஸ்டர் கொடுத்துட்டாங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். பாப்பாய் ப்ரோ ரொம்ப தேங்க்ஸ். டிபி செம்மையா இருக்கு ப்ரோ. அதை நான் சொல்லணும்னு இருந்தேன். அப்புறமா வந்து உங்ககிட்ட பேசுறேன். ஜாக்லின், நீங்க உங்களை எங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். இங்க எப்படி தெரியுமா ஆயிடுச்சு இப்போ வந்து ட்விட்டர்ல வந்து அந்த நீங்க எவிட் அனுப்பலாம் வந்து அவங்களாவது வாய்ஸ்ல புலம்பிட்டு இருந்தாங்க. நாங்க சேட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். விடிய சேட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த அழுகிற இமோஜ போட்டுக்கிட்டு ஐயோ. இன்ஸ்டா ஃபேண்டம்ஸ் ரொம்ப சேட் பண்ணிட்டு இருந்தோம். நீங்க குரூப்ல கூட வந்து பேசுனீங்க ஜாக்லின் ஆர்மி. நான் ஒண்ணே ஆமா, ஒண்ணு ஆமா, சொல்லிக்கிறேன். ஆமா. நான் தான் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால குரூப் உங்களுக்கு ஐடி ஓபன் பண்ணேன். ஓபன் பண்ணும்போது யாருமே இல்ல. ஃபர்ஸ்ட் நீங்க என்ட்ரி ஆனோனே எனக்கு வந்து உங்களை வந்து தேன்மொழி பிஏபிஎல் ஊராட்சி மன்ற தலைவர்ல இருந்து பிடிக்கும். சித்தார்த் ப்ரோ எனக்கு பிடிக்கும். தேங்க்யூ. சோ உங்க 2 பேர் காம்போ செம்மையா இருக்கும். சித்தார்த் ப்ரோங்கிற உங்க காம்போ வந்து அந்த பேரே செம்மையா இருக்கும். சோ அந்த சீரியல் வந்து நான் ஃபர்ஸ்ட் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச சீரியல் அது. அவ்வளவு லைக் பண்ணுவேன். அதுல ரொம்ப ஃபன்னா ஓகே, ஓகே. காமெடியா நல்லா பண்ணியிருப்பீங்க. சோ அந்த சீரியல் ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணும்போது யாருமே இல்ல. நான் பயந்தேன். என்னடா அந்த பொண்ணு நல்லா தானே கேம் விளையாடுது, ஏன் ஒரு ஃபேனம் கூட இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு குரூப் ஒன்று ஓபன் பண்ணோம். அப்புறம் அந்த குரூப்ல கொஞ்சம் பேரா ஆட் ஆனாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு பெரிய ஒரு ஃபேண்டமே இருக்கு இன்ஸ்டால. அந்த அளவுக்கு உங்களுக்கு அவ்வளவு சப்போர்ட் இருக்கு. இன்ஸ்டாலயும் இருக்கு. சோ இன்ஸ்டா ஃபேண்டம்க்கு ஒரு லவ் யூ சொல்லிடுங்க. கைஸ் கீழ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. லவ் நிறைய யூ, லவ் சிஸ்டர் யூ. நீங்க போயிட்டு பேசுங்க. லவ் யூ சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்ஸ்டா ஃபேண்டம்க்கு பெரிய லவ் ஐயோ, யூ மட்டும் இன்ஸ்டால சொல்லிடுங்க. எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே லவ் யூங்க. லவ் யூ. ரொம்ப தேங்க்யூ சோ தேங்க்யூ சோ மச்ங்க. மச் சிஸ்டர். நரேஷ் இன்ஸ்டா ஐஜி குரூப் நேம் சொல்லுங்க, சொல்லிடுங்க. ஜாக்லின் ஆர்மின்னு இருக்கும். அவங்க பேசியிருக்காங்க. ஜாக் பேசியிருக்கீங்க ஞாபகம் இருக்கா? ஆமாம், மனோஜ் ப்ரோ ஆமாமா. தான் நான் நம்ம எல்லா டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்போம்.
மனோஜ் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ, ஜாக் வந்துட்டாங்களா, வீட்டுக்கு வந்துட்டாங்களா அப்படின்னு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ அவர் தான் என்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பாரு. மனோஜ் ப்ரோ ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுங்க. நான் கூட பேசுவோம் மனோஜ் ப்ரோட்ட, கண்டிப்பா ஜாக் கண்டிப்பா. கேட்டதா சொல்லுங்க ப்ரோ, வீட்டுக்கு வந்துட்டாங்களா அப்படின்லாம் ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்போம். அவங்களதான் மென்ஷன் பண்ணி. ஓகே ஓகே நன்றி. ஓகே ஓகே ஓகே. ஓகே தேங்க் யூ. அப்புறம் இட்ஸ் நரேஷ், அஞ்சலி வந்து சொல்லுங்க. எல்லாத்தையுமே குட்டி உண்டு தான் சொல்லுவாங்க. நம்மளது நாங்களே குட்டி உண்டு ஃபேன்ஸ் இருக்கோம் ஐயோ இங்க ப்ரோ ப்ரோ அதெல்லாம் ரூட் இல்ல, பண்ணிட்டு இருக்கோம். அதனால அப்படிலாம் இல்ல அதனால ப்ரோ. இல்ல அவரோட இல்ல குட்டியோண்டு குரூப். அந்த அந்த சின்ன குரூப். குரூப் அவ்வளோ வேலை செஞ்சுச்சு. சாரி கைஸ், ஐ ஆமா. டோன்ட் மீன் டு. யா ஐயோ எனக்கு பாப்பாய் ப்ரோ, நீங்க ஒரு வேலை பார்த்துருவீங்கல்ல, கொன்றுவேன். ஐயா நான் சொன்னேங்க, அவங்க அந்த மாதிரி டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க. அதனால நீங்க நீங்க ஏன் நாங்க அஞ்சலி சிஸ்டர் அப்படிலாம் இல்ல, அதுக்காக சொன்னேன். நான் சும்மா தான் தேங்க் யூ. சொன்னேன். ஓகேடா ஓகேடா. ஆல்ரைட், தேங்க் ஓகே யூ. ஓகே ஓகே. Okay, next up, I'll just தேங்க்யூ tell the. ஜாக், லவ் யூ, Thank பாய். you. I'll just. Love you, love you. Okay, guys, I'll just tell the list one day. It's me success from X, apro Anu Francis, and then Inia. Okay, Ngla? Go with that order. Thanks, guys. Carry on. It's me success. Yo, it's me success. Come on, wake up. Yo. ஒரு 2 மினிட்ஸ் நான் நெக்ஸ்ட் பேசுறேன். Okay. பேசுங்க Anu. ஹாய் ஜாக், தங்கப்புள்ள. Hi. இப்போ சொல்லிட்டு இருந்தாங்கல்ல அடாப்டட் மதர்ஸ், அதாவது நிறைய அம்மாக்கள் இருக்காங்கன்னு, அதுல நானும் ஒருத்தி. Ayyo, ஸோ thank you. you are like my daughter. Actually, my younger son is from your set only, Lalala. But Okay, okay. three monthsல discontinue பண்ணிட்டான். He knows you, but not a friend to you, but he used to tell அப்பவே. ஸோ Okay. அதனால எனக்கு வந்து என்னன்னா அந்த எதே ஏஜ் குரூப்னோடனே அந்த ஒரு அட்ராக்ஷன் வந்தது. செகண்ட் திங் வந்து why I like you so muchன்றதுக்கு வந்து பிகாஸ் நீங்களாவே இருந்தீங்க. அந்த ஒரு காரணம் Thank தான். you. த பர்சன், அதாவது ஒரு நாள் கூட ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் கூட இல்ல. யூ வேர் யூ. அந்த பின்னாடி எனக்கு யூஸ்வலா அந்த 8 இயர்ஸ் நான் பயங்கர பிக் பாஸ் ஃபேன். 8 இயர்ஸா நான் பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு வந்து அந்த எனக்கு பிடிச்ச ஆட்கள் எப்படி இருப்பாங்கன்னா, அந்த பேக் பைட்டிங் பண்ணாம பின்னாடி ஒண்ணு பேசி முன்னாடி ஒண்ணு பேசாத ஆட்களுக்கு தான் யூஸ் டு ரூட். அதே மாதிரிதான் யூவேர். அதனால வந்து அந்த இதுல வர ஆரம்பிச்சேன். அப்புறம் 24/7 அப்படிலாம் பார்க்க ஆரம்பிச்சு ரொம்ப இதாயிட்டேன். ரொம்ப, அதாவது என்ன சொல்றது, ஐ வாஸ் டோட்டலி இன்வால்வ். ஒரு மாதிரி அடிக்டட் மாதிரி, ஜாக் எங்க அந்த மாதிரியே தான் நான் இருந்தேன். மெயின் திங் வந்து என்னன்னா, வென் யூ கிரை, வென் யூ சே, எனக்கு வந்து ஏதாவது நெகட்டிவிட்டிஸ் இருக்கா வெளியில, எப்படி இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லும் போது ஐ வாண்டட் டு ஷவுட் அவுட். ஐயோ, ஏதாவது இந்த ஆப்ல வந்து ஏதாவது நம்ம வாய்ஸ் உள்ள போவாதா, இப்படி எல்லாம் ஒரு கற்பனை பண்ணிப்பேன். ஏ ஜாக், இல்ல பயப்படாத, நாங்களா இருக்கோம். ஏன்னா இங்க இந்த டீம் வந்து நாங்க ஒரு 110 பேர் குள்ள டீம் வந்து, ஐ வாஸ் ஜஸ்ட், நான் வந்து குவாய்ட்டா ட்வீட்ஸ் போடுவேன். நான் ரொம்ப ஸ்பேஸ்லாம் வந்து பேச மாட்டேன். பட் அதுக்குள்ள இருந்த டீம் எல்லா யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமா வந்து உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு நிற்பாங்க. ஃப்ரம் அஞ்சலி, கோர்ஸ் பாப்பா இதான் எங்களுக்குலாம் ஹெட். சொன்னா பாப்பாக்கு பிடிக்காது, பட் இட்ஸ் இட்ஸ் ட்ரூத். அதனால அந்த மாதிரி சமயத்துல வந்து ஜாக், நாங்கெல்லாம் இருக்கோம் ஜாக், உனக்கு நீ கவலைப்படாதடா, நாங்கெல்லாம் இருக்கோம் அப்படின்னு எனக்கு வந்து சொல்லணும் போல இருக்கும். இத்தனை லவ் இருக்கே வெளியில, இந்த பொண்ணுக்கு எப்படி சொல்றது? ஏன்னா யூஸ்வலா எவ்ரி இயர் என்ன நடக்கும்னா, எப்படியாவது தெரியும், அந்த கிளாப்ஸ் மூலமாவோ இல்ல ஏதோ ஒரு வித ஹிண்ட் மூலமாவோ, ஹோஸ்டோட இதுல இல்ல உள்ள பேசுற விஷயங்கள் இல்ல இந்த வந்து விசிட் பண்றாங்கல்ல அவங்க மூலமா ஏதோ ஒண்ணு தெரியும். எல்லாமே வந்து டோட்டலா வந்து டைட் பண்ணி வச்ச மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். என்ன இந்த பொண்ணுக்கு எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்களே, எப்படி அவளுக்கு கான்பிடன்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வந்து அதெல்லாம் பிரேக் பண்ணி நீங்க வந்து நீங்க நின்னீங்க பாத்தீங்களா, அதுதான் பவர். அந்த பவர் வந்து ஒவ்வொரு பொண்ணுக்கும் தேவை. எனக்கு வந்து இந்த வயசுல வந்து யூஸ்வலி when I go down, I used to listen to one song, Don Moenோட சாங் வந்து God will make a way where there seems to be no way ன்னு சொல்லிட்டு ஒரு சாங் இருக்கு. அந்த சாங்கை தான் கேட்பேன் whenever I wanted to get up. அந்த பாட்டு கேட்டேன்னா எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ஆவேன். அதே மாதிரிதான் பாத்துக்கலாம். அந்த பாத்துக்கலாம்ன்ற வார்த்தை வந்து எனக்கு வந்து அவ்வளோ ஒரு இது. நான் இப்ப கூட லாஸ்டா ஒரு 1 month I was going under some mental issues personally.
அப்பெல்லாம் வந்துட்டு நானே எனக்கு சொல்லிப்பேன், அந்த குட்டி பொண்ணு அந்த பாத்துக்கலாம்னு சொல்லி அவ அவ்வளவு நிக்கிறாளே, நமக்கு என்ன, நம்மளும் அப்படி நிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஜாக். That is the thing, and you were an Thank you. inspiration to ages from cuties to elders. So all the best and God bless you. நல்லா வரணும் நீ. You have to, அதாவது எப்படி சொல்றது, எல்லா சந்தோஷமும் கடவுள் உனக்கு கொடுக்கணும். That's my prayer. Thank you so much. Thank you, Jack. Thank you, Anjali and Pop. Thank you, Anu. These are all silent warriors, Jack. I just want to tell that. அப்புறம் வந்து okay. Yeah. Okay. Next up வந்து success. நீங்க ரெடியா இருக்கீங்களா பேசுறதுக்கு? Yes, Okay, yes, go on, dear. Hi, Jackie. Hi. எப்படி இருக்கீங்க? த்ரோட் ஏதோ ப்ராப்ளம் போல இருக்கே. இல்ல லைட்டா தெரிஞ்சது, குரல்ல தெரிஞ்சது. ஓகே, மை நேம் இஸ் நர்மதா. ஓகே, ஹாய் நர்மதா. ஃபர்ஸ்ட் உங்களை எப்போ பார்த்தேன்னா கேபிஒய்ல எல்லாரும் அந்த உங்களை ட்ரோல் பண்ணிட்டாங்க சொல்லுவாங்கல்ல, அந்த கிளிப் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன் டிவியில, ஸ்கூல்ல அப்போ பார்த்தேன். உங்களை கிண்டல் பண்ணாங்க, கோவம் வந்துருச்சு, ஆஃப் பண்ணிட்டு போயிட்டேன். அதோட இந்த சீசன்லயும் கேபிஐ பார்க்கல. எதனாலன்னா எப்பவுமே இவங்க இந்த சேனல் எப்படி பார்த்தா எப்ப பார்த்தாலும் இப்படிதான் பொண்ணுங்களை புட் டவுன் பண்ணிட்டே இருப்பாங்க, அந்த கோவம். அப்படியே கட் பண்ணா உங்களோட கோலமாவு கோகிலா உங்களோட பார்ட்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்ப ரொம்ப பார்த்தேன், ரொம்ப ஃபேன் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் கட் பண்ணா தேன்மொழி பிஹேவியர், அதுலயே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்க உங்க குரூப் கூட ஒரு காமெடியா பண்ணுவீங்கல்ல, அந்த 4-5 பேர் இருப்பாங்கல்ல உங்க கூட அந்த சீரியல்ல, அந்த பாட்டுலாம் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் பிபில நீங்க வந்தீங்கன்னு சொன்னாங்க. நான் வந்து 7 சீசனுமே நான் பெருசா பார்க்கல, நிறைய சீசனை பார்க்க கூடாதுன்னு இருப்பேன். ஏன்னா எனக்கு தெரியும் நம்ம நினைக்கிறவங்க ஜெயிக்க மாட்டாங்க, நம்ம நினைக்கிறவங்கள பெருசா ஸ்கிரீன் ஸ்பேஸ் கொடுக்க மாட்டாங்க, 1 hourல காட்ட மாட்டாங்க, அந்த மாதிரி இருக்கும். அதனால பார்க்க மாட்டேன். பட் 8th சீசன் ஃபர்ஸ்ட் டேவே நீங்க இப்படி பண்ணிட்டீங்கன்னு சொன்னாங்கன்னா நான் போய் யோசிச்சேன், போச்சு இவங்களை ஸ்டாம்ப் பண்ணி எப்படியாவது அனுப்பிடுவாங்க. ஏன்னா ஸ்டார்டிங்லயே உங்களை வேற ஒருத்தவங்க கூட கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் ஒரு 50 பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ்னு போச்சு. எல்லாரும் வந்து ஆட்டோமேட்டிக்கா எப்பவும் போல பாய்ஸ்க்கு தான் சப்போர்ட் பண்ணாங்க. அப்புறம் 50th டேக்கு அப்புறம் பார்த்தா நீங்க அப்பயும் இருந்தீங்க. அப்பதான் நீங்கடா இங்க இருக்க, நீ என்னடா இங்க பண்ற அப்படின்ற மாதிரி எக்ஸைட் ஆயிட்டேன். இன்னும் நீ தாங்குறியா அப்படின்ற மாதிரி. அதனால ரொம்ப பார்க்க ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்விட்டர் வந்து உங்களுக்காக ஃபர்ஸ்ட் டைம் போஸ்ட் போட்டேன், ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்காக எடிட் பண்ணேன், ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்காக வாட்ஸ்அப்ல டிபி வச்சேன், ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்காக ஸ்டேட்டஸ் வச்சேன், ஃபர்ஸ்ட் டைம் டிவி வாங்கினேன், உங்களோட ஃபினாலே பார்க்க தான் வாங்கினேன். ரொம்ப வருஷம் கழிச்சு எங்க வீட்டுல டிவி வாங்கினேன் உங்களுக்காக தான். பார்க்கவும் செஞ்சேன், ஃபினாலே 2 தடவை பார்த்தேன். டிவி நல்லா இருக்கு. டிவில உங்களோட 2 வாட்டி ஃபினாலே பார்த்தேன், ரெண்டுமே நல்லா இருந்தது. உங்க எக்ஸிட் அப்போ ஒரு ஃபினாலே டே அன்னைக்கு ஒரு ஃபினாலே, 2 ஃபினாலேயுமே பார்த்தேன். ஓகே. உங்களை எதுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஒரு விஷயம் வந்து ஒரு ட்ரஸ்ட், எப்பவுமே ஒருத்தங்களை ஒரு ஃபேனா நம்ம பாக்குறோம்னா இவங்க இந்த விஷயத்த பண்ணுவாங்க பண்ண மாட்டாங்கன்னு நமக்கு பிளைண்டா ஒரு ட்ரஸ்ட் வரும்ல, அது உங்ககிட்ட எனக்கு வந்தது. எந்த இடத்துலன்னா செங்கலா டாஸ்க்ல நீங்க வந்து கொஞ்சம் பேட் வேர்ட்ஸ் பேசின மாதிரி பீப்ல போட்டு ப்ரோமோல காமிச்சிட்டாங்க. நான் பாட்டு லைட்டா கமெண்ட் போட்டு போயிட்டேன், அவங்க எல்லாம் பேச மாட்டாங்கப்பா எனக்கு தெரியும் அப்படின்ட்டு சும்மா கமெண்ட்டை போட்டு போயிட்டேன். அதே மாதிரி நீங்க அடிக்க ஓங்கின மாதிரி இன்னொரு ப்ரோமோ போட்டாங்க, அதுலயும் அவங்க எல்லாம் அடிச்சிருக்க மாட்டாங்கப்பா, சும்மா போயிட்டு கை ஓங்கிருப்பாங்க, சும்மா இப்படி தள்ளி விட்டு வந்துட்டு இருப்பாங்க அப்படின்ட்டு போட்டு போயிட்டேன். அந்த பிளைண்ட் ட்ரஸ்ட் தான் உங்களுக்கு நிறைய ஃபேன்ஸை கிரியேட் பண்ணி கொடுத்தது. ஏன்னா இங்க நான் உட்காந்து வீட்டுல உட்காந்து இது இவங்க பண்ணிருக்க மாட்டாங்கன்னு சொல்றேன்னா அங்க நீங்க அதை பண்ணிருக்க மாட்டீங்க. இங்க பண்ணிருப்பீங்கன்னு சொல்றேன்னா இந்த இடத்துல நீங்க பண்ணிருப்பீங்க. அந்த பெட்டி எடுக்கிற டாஸ்க்குமே நீங்க லாஸ்ட்ல எப்படியாவது உங்களை போக வைப்பாங்க, நீங்க ஒரு கட்டத்துக்கு மேல போவீங்கன்னு நான் நினைச்சேன், நீங்க போனீங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தேங்க்யூ. அண்ட் தென் எப்பவுமே எல்லா சீசன்லயுமே ஒரு பர்சனை எடுத்துக்கிட்டா அவங்களுக்குன்னு ஒரு குவாலிட்டி தான் சொல்லுவாங்க, நல்லா பேசுறாங்க பாடுறாங்க. நீங்க எப்படி இருப்பீங்கன்னா என்டர்டெயின்மெண்ட் வேணுமா என்டர்டெயின்மெண்ட் இருக்கு, பாட்டு வேணுமா பாட்டு இருக்கு, டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்கு, ஃப்ரெண்ட்ஸ் வேணுமா ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு, ஒர்க் ட்ரூவா இருக்கணுமா அதுவும் இருக்கு, எல்லாமே இருக்கு. உங்ககிட்ட தான் எல்லாமே இருந்துச்சு. தேங்க்யூ.
அந்த நீங்க என் போஸ்ட் ஏதாவது பார்த்திருக்கீங்களா, என் மெசேஜஸ் ஏதாவது பார்த்திருக்கீங்களா? அது கேட்கணும்னு நினைச்சேன். என்ன ஐடி உங்களோடது? இட்ஸ் மீ சக்சஸ். நான் பாத்துடுறேன், போய் இப்ப பாத்துடுறேன். சரி, ஓகே ஓகே, பரவாயில்ல. அண்ட் தென் வந்து நீ என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க தான் வின்னர். எங்கன்னா நீங்க எக்ஸிட் ஆனப்பையும் அண்ட் தென் உங்களுக்கு ஒரு ஃபினாலே வின்னருக்கு என்ன நடக்கணுமோ எல்லாமே நடந்துருச்சு. ஏவி வந்துருச்சு, உங்களுக்கு ஸ்பெஷல் என்ட்ரி கொடுத்தாங்க, ஃபினாலேல ட்ராஃபி கொடுத்தாங்க, ஃபினாலே ஸ்பீச் கொடுத்தாங்க, அதை ஹோஸ்டும் கொடுத்தாங்க, மக்களும் கொடுத்தாங்க, எல்லாமே நடந்துருச்சா. ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு எனக்கு. தேங்க்யூ அந்த தேங்க்யூ ஒரே ஒரு குறை உங்களுக்கு அந்த மணி மட்டும் தான் கிடைக்கல, அது மட்டும் தான் எனக்கு ஒரே குறை. மத்த எல்லாமே உங்களுக்கு நடந்துருச்சு. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தென் நீங்க அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணும்போது ஒரு பெரிய ஹீரோ ஜாக்லின் வந்தாங்க, ஒரு பெரிய ஹீரோ படம் 2 நடிச்சாங்கன்னு இல்லாம ஜாக்லின் வந்தாங்க, அவங்க பேர் சொல்ற மாதிரி ஒரு 4 படம் நடிச்சாங்க, அப்படிதான் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். கண்டிப்பா கண்டிப்பா அப்கோர்ஸ் உங்களுக்குமே அந்த ஐடியா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா. அண்ட் தென் ஜாக்லின் லாஸ்ட்ல முடியும் போது நீங்க உன்விழிகளில் பாட்டு பாடிடுங்க லாஸ்ட்ல. ஓ ஷூர் ஷூர் உங்க வாய்ஸ்க்கு சூப்பரா இருக்கும். ஷூர் ஷூர் உங்க வாய்ஸ்க்கு சூப்பரா இருக்கும். ஷூர். நிறைய பேசணும்னு நினைச்சேன், நர்வஸ் ஆயிட்டேன். இல்ல இல்ல, அழகா அண்ட் பேசுறீங்க. தென் தேங்க்யூ ஸோ மச். நிஜமாவா? ஆமா நிஜமாதான். அண்ட் தென் ஒன் மோர் திங் நான் சொல்லணும். உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே எனக்கு ஒரு குறை இருந்தது. உங்களுக்கு வந்து ஃபேன் பேஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருந்தது ஆர்கானிக்கா. பட் வந்து அது நீங்க விளையாடின கேம் அளவுக்கு இல்ல. அந்த குறை எனக்கு எப்பவுமே இருந்துட்டே இருந்தது. ஏன்னா உங்களோட ஹைலைட்டான மொமெண்ட்ஸ் எதுவுமே 1 hourல வராது. ஓகே. சும்மா நீங்க பேசுறது, விளையாடுறது அதுதான் வருமே தவிர நீங்க ஸ்கோர் பண்ண பாயிண்ட்ஸ் நிறைய இருக்கும். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் செங்கலா டாஸ்க்ல நீங்க அருண் சர்ட்ட பேசினது மாதிரி நீங்க ஸ்கோர் பண்ண பாயிண்ட்ஸ் நிறைய வந்திருக்காது. ஓகே. விக்ரம் வேதன் அந்த மாதிரி. Okay. ஆனா அந்த இந்த 102 நாளா உங்களுக்கு கொடுக்காத ஸ்கிரீன் ஸ்பேஸ் 1 hour எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் பிபி கடைசியா கொடுத்தாரு பாருங்க ஒரு இடம், உங்க எக்ஸிட் அன்னைக்கு. ஐயோ, எனக்கு நிஜமாவே ஹாப்பியா தாங்க இருந்தது. அன்னைக்கு நான் அழுதேன் தான், அது பார்க்கும்போது நான் ஃபீல் பண்ணேன் தான். ஆனா அதுக்கப்புறம் உங்களுக்கு அவ்வளவு நாளா கிடைக்காததை எங்கேயோ எடுத்துட்டு வந்து உங்களுக்கு அங்கதான் அங்க ஜஸ்டிஸ் பண்ண மாதிரி இருந்தது. தேங்க்யூ. ஃபினாலேல கூட ஃபினாலே வின்னர் பத்தி யாரும் பேசல, ஃபினாலே பத்தி யாரும் பேசல. ஜாக்லின் வந்தாங்களா, ஜாக்லின் சிரிச்சாங்களா, ஜாக்லின் ஹாப்பி ஆயிட்டாங்களா, ஜாக்லின் ஏவி போட்டாங்களா, ஜாக்லின் ஏவி போட்ட அப்புறம் என்ன பேசினாங்க, எல்லாத்துலயுமே நீங்க மட்டும்தான் இருந்தீங்க. எனக்கு இந்த சீசன் இல்ல, இந்த 8 சீசனுக்கே த பெஸ்ட் பிளேயர்னா நீங்க மட்டும்தான். Thank you so much. Thank you so much for entertaining us. Thank you so much for not disappointing us. Thank you so much. நீங்க ரொம்ப பெரிய லாங் கரியர் இருக்கணும் உங்களுக்கு சினிமால. Thank you. தேங்க்யூ ஸோ மச். Okay, guys. Thank you, Narmada. And we'll remove you from speaker. Okay, so next up is, just bear with me, guys. We'll give a break and we will take white YouTube ஜாக்குக்காக நிறைய யூடியூபர்ஸ் இருந்தா கூட ஆனா அவங்க ஜாக்குக்கு ஸ்ட்ராங்கா சப்போர்ட் பண்ணுவாங்க. 2 people, and one is Arvind and the other is Manivannan. இவங்க 2 பேரும் பேசிட்ட பிறகு we will continue all our IG and X people. Arvind, பேசுறீங்களா Arvind? தேங்க்யூ. ஒரு வழியா கிடைச்சிருச்சு. ஹாய் ஜாக்லின். ஹாய். ஆக்சுவலா என் பேர் அரவிந்த் டாக்ஸ் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த உங்களுக்காக நான் யூடியூப்ல நிறைய ட்விட்டர்ல என்னெல்லாம் நடந்துச்சோ அது எல்லாமே யூடியூப்லயும் ஒரு சைட்ல நாங்க பண்ணிட்டு இருந்தோம். அதுல நானும் இருக்கேன். தேங்க்யூ. உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். ஆக்சுவலா எங்க அம்மா வந்த உடனே சொன்னாங்க, இந்த மாதிரி எங்க அம்மா நிறைய யூடியூப் தான் பார்ப்பாங்க, ட்விட்டர்ல கிடையாது, இன்ஸ்டாகிராமும் அவ்வளவு பெருசா பார்க்க மாட்டாங்க. ஸோ யூடியூப்ல கண்டிப்பா நம்மளை பத்தி நிறைய விமர்சனங்கள் வைப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எங்க அம்மா சொன்னாங்க, நீ கண்டிப்பா வந்து அரவிந்துக்கு போய் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா முதல் நாள்ல இருந்து உனக்காக நிறைய விஷயங்கள் அவர் சொன்னாரு, நிறைய இடத்துல உனக்காக வாய்ஸ் கொடுத்தாரு. அவரோட ரிவ்யூ எல்லாமே எனக்கு ரொம்ப அந்த டைம்ல ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்பா, ஒருத்தராவது நம்ம பொண்ணை பத்தி நல்லா பேசுறாங்களே அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னு எங்க அம்மா சொன்னாங்க. ஆக்சுவலா சீரியஸாவே சொன்னாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. இது எனக்கு தெரியாம போச்சு. அவங்க பாக்குறாங்கன்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி.
ஆக்சுவலா அது நான் வந்து 3 சீசனா பண்ணிட்டு இருக்கேன் ஜாக். ஃபர்ஸ்ட் வந்து சீசன் 6ல வந்து ஒரு விக்ரமன் அவர்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணியிருந்தேன். அடுத்து ஓகே ஓகே பண்ணியிருந்தேன். இந்த சீசன் வந்து நான் தனியா ஒரு சேனல் ஆரம்பிச்சு தான் நான் பண்ணேன். இதுக்கு முன்னாடி நான் ஒர்க் பண்ணது வந்து வேற சேனல்ல பார்ட்னரா பண்ணியிருந்தேன். ஸோ ஒரு ஓகே ஓகே சின்ன ஒரு ஹோப்போட தான் நான் ஆரம்பிச்சேன். பட் மக்கள் வந்து ரெகக்னைஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் ஓகே எனக்கு ஆரம்பத்துல இருந்தே வந்து உங்களை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்கேன். நீங்க விஜய் டிவில உள்ள வந்ததுல இருந்து உங்களோட கெரியர் எப்படி ஸ்டார்ட் அப் ஆகுது எல்லாமே நான் பார்த்துட்டு இருந்தேன். ஓகே எனக்கு இந்த ஒரு 3 வருஷமா நான் ரிவ்யூ பண்றேன் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் கத்துக்கிட்டது என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு ரியாலிட்டி ஷோ. இந்த ரியாலிட்டி ஷோல நம்மளா எப்படி இருக்கிறோம், மக்களுக்காக நம்ம என்ன பண்றோம், அந்த ஷோக்கு என்ன ஜஸ்டிபிகேஷன் கொடுக்குறோம்ன்ற ஒரு பாயிண்ட் தான் இருக்கு. ஸோ அந்த ஒரு ஓகே பாயிண்ட் நான் பார்க்கும் பொழுது நீங்க அதை பண்ணீங்க. டே ஒன்னே உங்களோட கேம் வந்து அங்க ஆரம்பிச்சிருந்தீங்க. லைக் பிரதீப் ஆண்டனி நிறைய பேர் எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம். ஆனா அந்த கேம் ஜெனியூனா இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். ஜெனியூனான ஒரு கேமா இருந்துச்சு. ஸோ அப்பத்துல இருந்தே வந்து அது ஒரு அப்படி பண்ணக்கூடாது. ஒரு ரிவ்யூவர் அப்படின்றதும் ஒன் சைட் ஸ்டாண்டா எடுக்கக்கூடாதுன்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆனா நியூட்ரல் என்ன பொறுத்த வரைக்கும் சரியான பக்கத்துல நிக்கிறது தான் நியூட்ரல். அது எப்பயுமே நான் வந்து நம்புறேன். ஸோ ஒவ்வொரு இடத்துலயும் வந்து நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னா அதுக்கான ஜஸ்டிபிகேஷனை நீங்க கொடுத்தீங்க. அதனாலதான் என்னால பண்ண முடிஞ்சது. இதுக்கு முன்னாடி கூட நான் சொல்லியிருப்பேன். எந்த இடத்துலயுமே வந்து ஜாக்லினுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு எந்த இடத்துலயுமே என்ன நீங்க ரெகுலேட் பண்ண வைக்கவே இல்லை. தேங்க்யூ. யாரு கேட்டாலும் என்ன ஜாக்லின் வந்து ஃபேக்கா இருக்காங்க அது இருக்காங்கன்னும் போது என்னால பாயிண்ட்ஸ் எடுத்து சொல்ல முடியும். ஸோ அந்த அளவுக்கு நீங்க அங்க ஜஸ்டிபிகேஷன் கொடுத்துருக்கீங்க. அதுதான் எங்களுக்கு இங்க பெருசா ஹெல்ப் ஆச்சு. எனக்கு ஸ்டார்டிங்ல இருந்து யோசிச்ச ஒரே விஷயம் என்னன்னா, இந்த பொண்ணு நல்லா தானே விளையாடுது, இந்த பொண்ணு வந்து பெருசா எதுவும் பண்ணலையே, ஏன் மக்கள் வெறுக்கிறாங்க? ஸ்டார்டிங்கே நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணது அதான். ஏன் வெளியில இருந்து ஆடியன்ஸ் எல்லாரும் இப்படி ஒரு வன்மத்தை கொட்டுறாங்க, என்ன காரணம்? என் வீடியோஸ்ல நான் நிறைய கேட்டிருக்கேன். எதுக்காக ஜாக்லின் என்ன பிரச்சனை, எதனா ஒரு ரீசன் சொல்லுங்க. ஏன்னா எனக்கு தெரியல, நீங்க சொன்னீங்கன்னா நான் தெரிஞ்சுப்பேன் அப்படின்னும் போது ஒரே ரீசன் என்ன தெரியுமா சொன்னாங்க? சேனல் ப்ராடக்ட், இவங்க பாக்குறதுக்கு நிறைய இருக்காங்க, இந்த மாதிரி ரீசன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்தாங்க. சோ ஆரம்பத்துல இருந்து நீங்க ஒரு விஷயத்த நீங்க கரெக்டா பண்ணிட்டீங்க ஜாக். உங்களுடைய கேம் மூலமா நீங்க வந்து ஒரு ஒரு ஜஸ்டிபிகேஷனை மக்கள் கிட்ட கொடுத்து நீங்க ஒரு லெவல சம்பாதிச்சிட்டீங்க. உங்களுடைய growth இருக்கு இல்லையா, அது வந்து எந்த கண்டஸ்டன்ட்டுக்கும் கிடைக்காத ஒரு growth. கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் கிட்ட போய் இப்ப இந்த பிஆர் அது இதெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, இவங்க பிஆர் ஆகிட்டாங்க. சோ அது எதுவுமே இல்லை. ஜென்ரலா ஆர்கானிக்கா ஒரு கண்டஸ்டன்ட்டுக்கு 15 வாரம் நாமினேட் ஆனாலும் காப்பாற்றக்கூடிய அளவுக்கு ஒரு ஒரு ஃபேன் பேஸ பிடிச்ச ஒரே கண்டஸ்டன்ட் சீசன்ல நீங்க தான். அது எனக்கு வந்து ரொம்ப பெருமையா இருக்கு. அண்ட் ஒரு கேர்ளா இருந்து நீங்க இவ்வளவு பெரிய விஷயங்கள் பண்ணது ரொம்ப ரொம்ப அது வந்து நம்மளால வார்த்தைகளால நம்ம பாராட்ட முடியாது. அவ்வளவு பெரிய விஷயத்த நீங்க பண்ணிருக்கீங்க. ஏன்னா பிக் பாஸ் அப்படின்னாலே அது பாய்ஸ்க்கான ஒரு ஷோவா தான் இருந்துச்சு. அது முதல்ல வந்து ரித்விகா பிரேக் பண்ணாங்களான்னு கேட்டா கிடையாது. ரித்விகாவுக்கு வந்து அந்த டைட்டில் கிடைச்சது வந்து ஒரு லக்ல தான். அது முதல்ல பிரேக் ஆனது போன சீசன்ல அர்ச்சனா பண்ணது. அது வேற மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு. அது வந்து ஒரு வைல்ட் கார்டு அப்படின்னு வந்து சில பேர் வந்து அதுக்கப்புறமா அங்க ஒரு புள்ளி நடந்தா அது வேற மாதிரி போச்சு. அது வேற கான்செப்ட். ஆனா அதையெல்லாம் தாண்டி நீங்க ஒரு ட்ரெண்ட் ஒண்ணு செட் பண்ணிட்டீங்க. பசங்க மட்டும் இல்ல, பசங்களோடய பொண்ணுங்களால டஃப் கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க செட் பண்ணீங்க. அந்த 8 பேர் பெண்கள்லயே ஸ்ட்ராங்கான பெண் அப்படின்னா ஜாக்லின் அப்படின்றத தாண்டி பாய்ஸ்க்கே டஃப் கொடுக்கக்கூடிய ஒரு பர்சன்னா அது ஜாக்லின் அப்படின்ற ஒரு பேர் எடுத்தீங்க. நீங்க தீபக் கூட அந்த 1-on-1 ஒரு டாஸ்க் ஒண்ணு பண்ணீங்க, ஞாபகம் இருக்கா? அந்த கையில ஒரு பிளேட் மாதிரி ஒண்ணு வச்சுட்டு pizza box. Yeah, Arvind, just a request please. Okay, thanks. சோ அதெல்லாமே நீங்க வந்து ப்ரூவ் பண்ணி காமிச்சீங்க. சோ ரொம்ப அது வந்து சூப்பரா இருந்துச்சு. நீங்க ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ணிருக்கீங்க, ஒரு ஹிஸ்டரி செட் பண்ணிருக்கீங்க. ஒரு யூடியூபரா ஒரு ரிவ்யூவரா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுல எனக்கு ரொம்ப பெருமையா நான் நினைக்கிறேன். சோ இப்படியே நிறுத்திடாதீங்க. உங்களுடைய ஜிவி படத்துக்கு ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள். அது நல்லபடியா சக்சஸா போகணும். அண்ட் இன்னும் நீங்க பெரிய பெரிய உயரத்துக்கு போகணும். பிக் பாஸ்குள்ள வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி இல்லாம உங்களுடைய சினிமா கெரியரும் நல்லா போறதுக்கு என் சேனல் சார்பா நான் முழு மனதா உங்களை வாழ்த்துறேன். தேங்க்யூ அஞ்சலி, தேங்க்யூ ராகினி. No, thank you Arvind, it's really nice. நான் ஆக்சுவலி இன்னும் உங்க சேனல் பார்த்துட்டே இருக்கேன் ஆஃப்டர் ஷோஸ் ஓவர். நல்லா இருக்கு நீங்க பண்றது. Your postmortems are very interesting Arvind, keep it up. Thank you. Next up is Money One Men.